நான் 5 வயசுலேருந்து பொதுமக்களுக்கு நன்மை செய்யணும் ஒரு ஆசை சார். நான் செத்துட்டாலும் என் பேர் வரணும் சார். அதனால என் பேர் அப்பாசாமின்னு சொல்லுவாங்க. முனப்புனா தான் சார் வலுவரமா தெரியும் எங்கள் பட்டியில். அதனால சார் ஓரெட்டு சார் ஈரெட்டு பணம் இல்லை விளையாட்டை முடிச்சுட்டேன் சார். நாட்டுக்கு ஓரெட்டு விளையாட்டு சார் ஈரெட்டு பணம் இல்லை விளையாட்டு முடிச்சேன் சார். 324 என் கல்யாணத்தை பண்ணேன் சார். 432 புள்ளியில் கத்தேன் சார். 848 செத்து சொன்னேன் சார். 856 எரி கையை 867 யாரும் போறா தெரியலடி. நான் இன்னும் பொது நமக்கு நன்மை செய்தா எனக்கு நன்மை கிடைக்கும். பூமியில பிறந்தப்பட்ட புண்ணியம் நினைக்கணும். பொது மக்களுக்கு என்னால நன்மை தெரியணும். பறக்கிற பட்சிகள்லாம் பயத்தை தேடணும். பள்ளிக்கூட்டு புள்ளிகளுக்கு நேர தேடணும் சார். ஒரு கோவில் குளத்துல ஆள் அரசு இல்லாத ஊரும் ஆம்படியா இல்லாத பொம்பளையும் புத்தி இல்லாத புள்ளியும் பொய் வெஞ்சி இல்லாத கொல்லியும் அது என்னைக்கு அது வாழ்க்கை வளராது சார். என்னைக்கு பிறந்தாலும் பொது ஒரு பெரியவங்க பேசினாலும் அதை தாய்ந்து போனோம் தான் சார் மனுஷன். கோத்தோட பொதுவாளும் கத்தி எடுத்தான் சார். கீழ்பட்டவன் சார். தாய்ந்து போனோம் தான் சார் மனுஷன். என்னைக்கு பொறுமை வீண் போகுது சார். உண்மை வீண் போகுது சார். பொய் என்னைக்கு மறையும் உண்மை வளரும் சார். எந்த காலத்து உண்மை பேசி நான் மதுரை கோயில் சார். ஆலமரம் அரச மரம் வெல்வம் வன்னி இதெல்லாம் நான் வச்சிருக்கேன் சார். அதே பள்ளிக்கூட காலையில் பட்டியில் ஆள் அரசு இழுப்ப இந்த மரமெல்லாம் வச்சு உண்டாக்கிறேன் சார். என்ன பாருங்க சார். பேர் அப்பாசாமி சார். நான் காலையில் ஏறினா பள்ளிக்கூடத்தை போய் பார்வை விட்டு தான் சார். எனக்கு 1 ஏக்கர் நிலம் நஞ்செல்லாம் இருக்குது சார். நெல் நடு குருவை நட்டுவேன் சார். அந்த பசுமை எப்படி இருக்கோ அப்படி தான் சார் நம்ம ஊர் இருக்கணும். அப்படி தான் சார் நம்ம வாயிலாம். அவன் வாயிலாம் நம்ம வாயில எண்ணக்கூடாது சார். நம்மளே கெடுவோம் சார். அவனை வாயத்தை பார்த்தேன் சார் நம்ம வாயினும். மரமாட்டை எவ்வளோ நாளாக வைக்கிற எத்தனை வருஷம் காலமாக வச்சுட்டு இருக்கேன் சார். நான் 15 வயசுலேருந்து அந்த மரம் வச்சு 15 வயசுலேருந்து ஆரம்பிச்சிட்டீங்க. மரம் மட்டும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி மரம் வச்சு உண்டாக்கணுங்கிற ஒரு மனநிலை உனக்கு எப்படி ஆரம்பிச்சது சார்? சின்ன வயசுல நான் ஆடு மாடு மேய்ச்சேன் சார். அந்த ஆடு மாடு போய் நிற்க நேல் இல்லை பார்சல் நின்று சார். அந்த பார்சல் காட்டு சாமியார் குட்டங்கிற காட்டுல ஒரு குட்டன் வந்து சார். அதுல கொஞ்சம் மரம் வச்சேன் சார். இந்த ஊர் சனம் பூரா யாரு வச்சாங்களோ நான் என் பேரை கொண்டாட்டினேன் சார். பாரசி காட்டுல வச்சேன் சார். நான் மரம் பொது மக்களுக்கு நிற்கும். வெயில ஆடு மாடு நிற்கும் அப்படின்னு 15 வயசுல இருந்து ஏற்பட்டேன் சார். இந்த எண்ணம் எனக்கு பள்ளிக்கூடத்தில் அவரேடு கொடுத்தாங்க சார். 56 அவரேடு கொடுத்தாங்க சார். எனக்கு பட்டாம்பகத்தில் கடவுளூர் வீராசாமி வாத்தியார் வீரப்பன் வாத்தியார் அவருக்கு பட்டாம்பகத்தில் எனக்கு ஒரு பட்டு துண்டு கொடுத்தாங்க சார். பொங்கலுக்கு எனக்கு மேடையில் அழ வச்சு என் சப்சாத்தி எனக்கு பட்டு போட துணிமணி எனக்கு அவர் கொடுத்தாங்க சார். எனக்கு நான் செய்த ஒரு நன்மையால இன்னைக்கும் கோவில்ல சார் என் மகனு 10,000 வரி கொடுக்குறான் சார். நானும் போய் பேசணும். நானும் வரணும். நான் 10 மூட்டை சிமெண்ட் எடுத்து கொடுத்தேன் சார். இப்ப பட்டு குடிக்கிற காலனி சார். என் ஊரு எல்லாமே உழைப்பு தான் உனக்கு. எனக்கு சார் எங்க அப்பா 3 பொண்டாட்டி சார். எங்க அம்மா 3ஆம் நேரம் சார். நான் படுக்க நேரம் இல்லை சார். இன்னைக்கு நான் அந்த உண்மை வச்சது 3 மெத்த வீடு கட்டிருக்கேன் சார். 2 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கேன் சார். வெரி குட். பள்ளிக்கூடத்து பக்கத்துல தான் முன்னாலே யாவுக்கு சார் 20 சென்ட் ஒரே சகமு சார். தோப்பை பாருங்க சார். இன்னைக்கு பழ வகை சார். சப்போட்டா மரம், கொய்யா மரம், ஆரஞ்சு மரம், தென்னை மரம், மாங்காய் மரம் அனைத்தையும் என் தோப்பில் வச்சிருக்கேன் சார். என் வீட்லயே இருக்கு சார். இதெல்லாம் பரவாயில்ல. பார்வை விடுங்க சார். பள்ளிக்கூடம் பக்கம். நன்றி. வணக்கம். வாழ்க.